எந்த அர்ஜுன் வசுந்தராவுக்கு மாப்பிள்ள பாக்குறானோ அதே அர்ஜுனை வச்சு அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட போறேன். கோலம் பேபி இது அலங்கோலம். இங்கிலீஷ் புத்தெல்லாம் கொடுக்குறா. டேய் குடுத்தா குடுத்துட்டு போட்டு விடேண்டா. சும்மா இரு பேபி. இங்க எவ்வளவு வலிக்குது தெரியுமா? என்னோட வசதி அவ எப்படி பேபி புத்த கொடுக்கலாம்? டேய் இது உண்மை இல்லடா, சும்மா நடந்துச்சு. அத பத்தி நான் உனக்கு அப்புறமா சொல்றேன். இப்போ இந்த போட்டோவை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பார்த்தா எப்படி கல்யாணம் நடக்கும்? அர்ஜுனுக்கும் வசுந்தராவுக்கும் கனெக்ஷன், லவ் அப்படி இப்படின்னு பேசினா இந்த கல்யாணம் நடக்குமா? நடக்காது, நடக்கவே நடக்காது. இப்ப புரிஞ்சுதா இந்த கடையநல்லூர் காந்திமதியோட ஐடியா? ஐயோ சாம பேபி. பேபி நீதான் பேபி எனக்கு தெய்வம். இது போது பேபி, இனிமே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் பேபி. ஐயோ என் காதல சேர்த்து வைக்க வந்த காதல் தெய்வம் பேபி நீ. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நெஞ்சில காதல் வச்சு கேட்டு பாறேன். என் உயிர் இருக்குல்ல வசு வசுன்னு சொல்லும் பேபி. பேபி இந்த உலகத்துல என்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆளு நீதான் பேபி. பேபி காலை மட்டும் காட்ட. நான் கால்ல விழுந்து முதல்ல நான் சாப்பிட்டு தொலைறேன்டா. ஏன்டா இப்படி பண்ற? சாப்பிடு பேபி. வேணா இன்னொரு நெய் தோசை சொல்லட்டுமா? நோ 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 நோ, நான் டயட்ல இருக்கேன். பொங்கல் சொல்லிருக்கேன், அத வந்துரும். இதோ வந்துருச்சு பாரு. அவ்வளவுதான். அவ்வளவுதானா? நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். சரியா? வரேன். பில்ல கட்டிரு சோதி. என்ன நடக்குது? சார் எல்லாம் ரெடியா? எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்கு. ஓகே. ஹாய் மம்மி. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. மாப்பிள்ளை வீட்ல இருந்து வரவங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. புரியுதா? சரிங்க சார். நல்லா பண்ணுங்க. கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ரெடி தானே? ரெடி சார். வெரி குட். ஓகே. பக்கா பக்கா பக்கா. ஓகே. வா மம்மி போலாம். பிரதர் சார் கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுங்க. பண்ணிட்டே வந்துற போறாங்க. ஓகே சார். சீக்கிரம் சீக்கிரம் பண்ணுங்க. ஓகே ஓகே சார். மம்மி அடேங்கப்பா, இவனை மாப்பிள்ள பார்க்க வந்தா கூட யாரு எந்த அலப்பற பண்ண மாட்டாங்கடி. ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்திக்கு இந்த ஓட்டம் ஓடுறான். சூரிய வம்சம் சரத்குமாரே மிஞ்சிட்டாண்டி. மம்மி முதல்ல இருந்தே மாமா இப்படிதான். அவளை விரட்டி விடுறதுக்கு எல்லா வேலையும் பார்த்தாரு. இப்போ என்னடானா அவகிட்ட வழி வழின்னு வழிறாரு. இத பாரு, எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான். அணைய போற விளக்கு எப்பயாவது பிரகாசமா எரியுமா? அப்படிதான் இப்ப எரிஞ்சிட்டு இருக்கு. வணக்கம் பாட்டிமா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம் தம்பி. வாங்க சார் வாங்க. வாங்க 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 வாங்க. வா பாட்டி. வசு கம் ஆன். என்னது இது? உங்க வீடு கல்யாண வீடு மாதிரி ஜோரா அமர்க்கலப்படுது. உங்க வீடும் சீக்கிரமா இந்த மாதிரி கல்யாண வீடு ஆகணும். அதுக்கான சாம்பிள் தான் இது. சரி வாங்க 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 வாங்க. இல்ல இல்ல இல்ல, எனக்கு கொஞ்சம் வெளியில வேலை இருக்கு. நீங்க போங்க. நீ உள்ள போடி. பிஸியா? யா. ஓ பாபா சுப்பலாம். நீ போடி. பாட்டி எங்க போறீங்க? அது நான் போயிட்டு வந்து சொல்றேன். எங்க இருந்து வருவீங்க? சொருப்பு எங்கேயோ தொலைச்சிட்டாங்க போல இருக்கு. வணக்கம். வணக்கம்மா. உட்காருங்க. வாங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ரொம்ப நன்றிம்மா, உங்களுக்கு தான் சிரமம் கொடுத்துட்டோம். எங்க பொண்ணுக்காக இவ்ளோ மெனக்கிடுறீங்களே, இந்த பெரிய மனசு யாருக்குமா வரும்? எங்களுக்கு இந்த மனசு வரதுக்கு காரணமே உங்க பொண்ணு தானே. எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா நான் பண்ண மாட்டேனா? சார் இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் எதுவும் வேண்டாம். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களாம் வர நேரமா. மேடம் நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா?
அதெல்லாம் வேண்டாமா. நீ மேல போய் அர்ஜுன் ரூம்ல ஏசிய போட்டுட்டு உட்காரு. மேக்கப் போட்டுக்கோ. அவங்க வரும்போது நீ ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ல. போமா. ஐயோ, உங்க வீட்ல எந்த விசேஷம்னாலும் நான் ஓடி ஆடி வேலை செஞ்சுதான் வழக்கம். என்ன போய் உட்கார சொல்றீங்களே மேடம். இப்ப பொண்ணு பார்க்க வர்றது உன்னதான் வசுந்தரா. அதனால நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நீ மேல போய் இங்க பாரு அர்ஜுன், வசுவ ரூமுக்கு போய் ஏசி போட்டு உட்கார சொல்லு. ஒரு நிமிஷம். பேபி, இங்க கொஞ்சம் வா. நேத்து வீட்டை பெருக்க சொல்லி அசிங்கப்படுத்தினாரு. இன்னைக்கு எனக்கு என்ன வேலை கொடுக்க போறாரோ. போச்சு. சொல்லுங்க மாமா. பசுவ என் ரூம் கூட்டு போய் ஏசி போட்டு நிம்மதியா உட்கார வை. ஓகே? நான் போ. சரிங்க மாமா. வா. உட்காரு. இங்கே இரு, நான் இதோ வந்துடுறேன். பேபி, டேய் எங்கடா இருக்க? பேபி, நான் அர்ஜுன் விட்டு தெரு முனையில தான் நிக்கிறேன். ரெடியா இருக்கேன் பேபி. நீ எப்போ என்ட்ரி கொடுக்கணும்னு சொல்லு, கரெக்டா அப்போ என்ட்ரி கொடுக்குறேன். டேய், நீ ஒரு என்ட்ரியும் கொடுக்க வேணாம்டா, எல்லாம் மொத்தமா கெட்டு போயிடும். நான் அப்புறம் மாட்டிப்பேன். டேய், ஏற்கனவே அந்த அர்ஜுன் பைய துப்பாக்கியை தூக்கிட்டு வந்ததை மறந்துட்டியா? இப்ப வீட்டுல வேற இருக்கான். ஏதாவது ஏடா கூட ஆச்சு, பட்டுன்னு எடுத்து உன்னை பொட்டுன்னு போட்டுருவான். ஆமா, அந்த போட்டோ பிரிண்ட் போட்டியாடா? பேபி, அதெல்லாம் ரெடியா இருக்கு பேபி. அத நான் சொல்ற மாதிரி செய். ஒரு பையனை ரெடி பண்ணி வச்சுக்கோ. நான் சொல்லும் போது கரெக்டா போட்டோ அவங்கிட்ட கொடுத்து விட்டுரு. பேபி, இங்க இருக்கிற ஒரு மெக்கானிக் பையனை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒரு நாட்டு வெடி கொண்டு வீசி அந்த மாப்பிளை கொள்ளலாம் இருக்கேன் பேபி. ஐயோ, மொத்தமா உள்ள போய் கம்பி எண்ணுவோண்டா. ஏண்டா, நம்ம கிட்ட அணுகுண்டே இருக்கு, எதுக்குடா வெடிகுண்டு? இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாரு. தம்பி ஒரு பக்கம், அந்த லொக்கு இருமக்காரி ஒரு பக்கம், அந்த மேலா மினிக்கு ஒரு பக்கம், செதறி நாலா பக்கம் திருச்சி ஓட போறாங்கடா. ஐயோ பேபி, நீ சொல்றது கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐயோ, அடிச்சு வை. என்ன அண்ணி இப்படி அமைதியா இருக்காங்க? பொண்ணு பார்க்க வர்றது சாதாரணமான விஷயமா? எப்படியும் அவங்களுக்கு அண்ணியை பிடிச்சிரும். ஐயோ, இந்த வார்த்தையை யோசிக்கவே எனக்கு பிடிக்கல. அப்படி அவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போயிடுவாங்க. ஒருவேளை உடனே கல்யாணம்னா என்ன பண்றது? இது ஏன் அன்னைக்கு புரிய மாட்டேங்குது? அவங்க சொல்ற காரணம் அவங்களுக்கு உடன்பாடா இருந்தாலும் லாஜிக் பார்க்க கூடாத நேரத்துல இப்படி லாஜிக் பார்க்கறாங்களே, என்ன பண்றது? அன்னிக்கிட்டே ஸ்ட்ரைட்டா பேசுற வேண்டியதான். அண்ணி, என்ன நீ இது? எங்க வீட்டுக்கு மருமகளா முழு அந்தஸ்தோட வர வேண்டிய உங்களை எங்க வீட்டிலே வச்சு யாரோ பொண்ணு பார்க்க வராங்க. நினைச்சு பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ இதுல என்ன கஷ்டம் இருக்கு? என்ன நீ பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தான் என் அண்ணின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்களை மையமா வச்சு இங்க நடந்துட்டு இருக்கிற நாடகத்தை என்னால சகிச்சுக்க முடியல. நீ நாடகத்தை நடத்துறது உங்க அண்ணன் ஆனந்த். அதான் நீ பிடிக்கலங்கிறான். அவர் பாவம், அவருக்கு எதுவுமே தெரியாது. அவர் கொண்டாட வேண்டிய இந்த தருணத்தை வேற யாருக்கும் விட்டு கொடுக்குறாரு. அனி, ப்ளீஸ் அனி, இது இனிமே நீடிக்கவே கூடாது. ஒருவேளை மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உடனே கல்யாணத்தை நடத்துங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? நீங்க வெளிப்படையா பேசுற இந்த குழப்பங்கள் எல்லாம் என் மனசுக்குள்ளேயும் இருக்கு. ஆனா இந்த குழப்பங்களுக்கான தீர்வு என்கிட்ட
என்கிட்ட இல்ல. அண்ணி, இந்த மாப்பிள்ளை உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லணும் அண்ணி. அப்படி மட்டும் நடந்துட்டா போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். அந்த டூப்ளிகேட் ஹார்ட் ஃப்ரெண்டை தேடி கண்டுபிடிச்சு அண்ணன் தேடுற ஹார்ட் ஃப்ரெண்டு அவங்க இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி நீங்க தான் அந்த ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிறத அண்ணன் கிட்ட சொல்லிடுவோம். அர்ஜுன் சாரை பாத்தீங்களா? எவ்வளவு சந்தோஷமா பரபரப்பா வேலை செய்யறாரு. என்ன இந்த வீட்டு பொண்ணு மாதிரி நினைச்சு கொண்டாடுறாங்க. இந்த வீடு ஏதோ திருவிழா மாதிரி களை கட்டி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் சார் இவ்வளவு சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்லை. அந்த சந்தோஷத்தை கெடுக்க சொல்றீங்களா? அண்ணி, அப்போ அந்த மாப்பிள்ளைக்கு உங்களை பிடிச்சு போயிட்டா உங்க முடிவு என்ன அண்ணி? இது வரைக்கும் இந்த மாதிரி நெருக்கடி எவ்வளவோ வந்திருக்கு. அதையெல்லாம் எப்படி கடந்து வந்தேனோ அதே மாதிரி இதையும் கடந்து வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மத்தபடி இதுல சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. உங்க அண்ணனோட சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு இப்போ பிரதானமா இருக்கு. ஆனா அவரோட அந்த சந்தோஷம் என்னோட சந்தோஷத்தை கெடுத்துட்டு இருக்குங்கிறது என்னால மட்டும்தான் உணர முடியும். என்னால அதை யார்கிட்டயும் சொல்ல முடியாது. மொத்தத்துல நான் இப்போ ஒரு சூழ்நிலை கைதி, அவ்வளவுதான். அதான் அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்றேன். வர முடியாது ஆனந்த். என்ன காரணம் சொல்லி வெளியே வர்றது சொல்லுங்க. உங்க பிடிவாதமே உங்களுக்கு எதிரி ஆகிற போகுதோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஒரு நிமிஷம், அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். உத்தமன், கமான். என்னங்க, நீங்களும் கூட போங்க. வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வாங்க. உள்ள வாங்க. வாங்க. வாங்கம்மா, வாங்க உள்ள வாங்க. வணக்கம். வாங்க. நீங்களும் வாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. வாங்க. வணக்கம். வணக்கங்க. வாங்க வாங்க. உட்காருங்க. வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. மா, இவங்க தான் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க. மாப்பிள்ளையோட ஃபாதர், மதர், மாப்பிள்ளை அவங்க சொந்தக்காரங்க. குட். எல்லாருக்கும் வணக்கம். எங்களை பத்தி நிறைய விஷயங்கள் தரகர் சொல்லியிருப்பாரு. பட் இருந்தாலும் எங்க சைட்ல இருந்து நான் சொல்றேன். பொண்ணோட ஃபாதர் ஹரி சார், அவங்க மதர் துளசி அம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அவங்க சிஸ்டர் வந்து இலக்கியா. வணக்கம். இவங்க தான் என்னுடைய அத்தை இந்திராணி அம்மா. ஓ, அவங்க என்னுடைய அம்மா. என்னங்க, மாப்பிள்ளை போட்டோல பார்த்ததை விட நேர்ல நல்லா இருக்காருல்ல? ஆமாம்மா. அர்ஜுன் தம்பியோட செலக்ஷனா சும்மாவா? ஜேகேஆர் ஃபேமிலியை பத்தி நீங்க நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமாமா, நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என் அண்ணனோட கம்பெனி தான். அண்ணனுக்கு பிறகு அவரோட பிள்ளைங்க அர்ஜுனும் ஆனந்தும் தான் பாத்துக்கிறாங்க. கம்பெனில டெப்டி மேனேஜர் தான் இப்ப நீங்க பார்க்க வந்திருக்கிற பொண்ணு. பேரு வசுந்தரா. ஆரம்பத்துல அர்ஜுனுக்கு பிஏவா இருந்தா, ஆனா நல்ல சுறுசுறுப்பான பொண்ணு. துடிப்பா வேலை பார்த்துட்டு இருந்தா. அதனால ப்ரொமோஷன் கொடுத்து டெப்யூட்டி மேனேஜரா ஆக்கிட்டோம். நல்லது நல்லது. எங்களை பத்தி தரகர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். என் பேரு சுயம்பலிங்கம், என் மனைவி பேரு ராஜேஸ்வரி. இவங்க என் தங்கச்சி, இது ஒய்ஃபோட தங்கச்சி. இவன் என் பையன் ரமேஷ். இப்போ இவன் தான் என் கம்பெனியை பாத்துக்கிறான். எங்களுக்கு அந்தஸ்து முக்கியம் இல்லை, நல்ல குணவதியான பொண்ணு தான் தேவை. போட்டோ பார்த்தோம். பொண்ணு பார்க்கறதுக்கு லட்சணமா மகாலட்சுமி மாதிரி இருந்தாங்க. பையனுக்கு பிடிச்சிருச்சு, எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அதனால உடனே பொண்ணு பார்க்க வந்துட்டோம். இன்னும் களை கட்டலையே.
வசுந்தரா வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம ஆட்டத்தை வச்சுப்போம். சோதி கிளவி இன்னும் ஃபோன் பண்ணலையே. லேட் ஆயிட்டே இருக்கனா? டேய் இருடா, இன்னும் கிளவிட்டு வந்து ஃபோன் வரலல. போகும்போது ஏதாவது போட்டு தரேன், வாங்கிக்க. பார்த்து போட்டு கொடுண்ணா. சரிடா. என்னடா வர வர இவன் கூட மதிக்க மாட்டேங்கிறான். ஐயோ பேபி, என்ன இன்னும் பேபிட்டு இருந்து எந்த சிக்னலுமே வரல. பாப்போம். இந்த மாதிரி போட்டோலயே பார்க்க முடியலையே பசு. ஐயோ சார், போட்டோல இருக்கிறத விட வசு நேர்ல பார்க்கிறதுக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப அழகா இருப்பா. பொண்ணை பார்த்துடலாமா? இல்ல இவன் மாமா வரணும், நீங்க போங்க நான் வந்துடுறேன்னு சொன்னாரு. அவர் வந்துகிட்டே இருக்காப்ல, அவர் வந்த உடனே சேர்ந்து பாத்துருவோம். அவர் வரும்போது வரட்டுங்க, ராகு காலம் நெருங்குதுல்ல. அவர் வந்த உடனே இன்னொரு தடவை எல்லாரும் சேர்ந்து பாத்துருங்க. என்ன நீ, நான் சொன்னது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். நல்ல நேரத்திலே பொண்ணு பாத்துடலாம். அப்ப பொண்ண வர சொல்லலாமே. எப்படியாவது மாப்பிள்ளைக்கு வசுவை பிடிச்சிடணும். மாப்பிள்ளை தம்பி, பொண்ணு நல்லா பாத்துக்கோங்க. உங்க குடும்பத்துக்கு ஏத்த மருமகளா கண்டிப்பா இருப்பா. எங்க வீட்ல எந்த விசேஷம் வந்தாலும் அத முன்னாடி நின்னு பண்றது இவதான். நல்லா சமைப்பா, பரதநாட்டியம் தெரியும். எந்த வேலை பார்த்தாலும் அதுல ஒரு சிறப்பு இருக்கும். சட்டுப்புட்டுன்னு ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்தை வச்சுக்குவோம். என்ன வசுந்தரா அப்படியே நிக்கிற? எல்லாருக்கும் காஃபியை கொடு. போ போ. தேங்க்யூ. பொண்ணு நல்லா இருக்கல்லங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பிடிச்சு போச்சு. மங்களகரமா இருக்கா. ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். ராகு காலத்துக்கு முன்னாடி கேடு காலம் வந்துருச்சு. சொல்லு பேபி. டேய், போட்டோ சீக்கிரமா அனுப்பி வைடா. அனுப்பிச்சு வச்சுறேன். இந்த பாரு, மாப்பிள்ளையோட அப்பா சுயம்பலிங்க யாருன்னு கேட்டு அவர்கிட்ட கொடுக்க சொல்லு. அந்த பையன் கிட்ட சொல்லி விடுறா, சொதப்பிடாத. வச்சுறேன் சீக்கிரம்.
அடியே வசுந்தரா, உன்னை இன்னொருத்தன் கட்டுறதுக்கு நான் விட்டுருவேனா? அதுக்கு தானே ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். பொண்ணு பாக்குறாங்களா? பொண்ணு மொகர கட்ட. இப்ப வருவாண்டி கருவாப்பைய, என் கருப்பு வைரம். நீயும் அர்ஜுன் அப்படியே இங்கிலீஷ் படம் காட்டுனீங்கல்ல, அதை இப்ப நான் எல்லாருக்கும் போட்டு காட்டுறேன் பாரு. யாருக்கு